இங்கே நம்ம ஹீரோயின் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. அவங்க என்னதான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் அவங்களோட ஹஸ்பண்ட் ரொம்ப பாசமா அவங்களுக்கு எப்பவுமே ரொம்ப மரியாதை கொடுக்குறாரு. இப்போ ஒரு நாள் அவங்க 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கப்போ ரோட்ல ஒரு லேடி கார் ஓட்டிட்டு போறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு நான் எப்போதான் ஜாப் போறதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரும் பையன் இன்னும் கொஞ்சம் வளரட்டுமா, கண்டிப்பா நீ வேலைக்கு போகலான்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கால் வருது. ஆக்சுவலா ஹீரோயின் அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல ஒரு குவிஸ் காம்படிஷன் நடந்திருக்கும். அதுல அவங்க வின் பண்ணியே இருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு ப்ரெஷர் குக்கர் கொடுக்கறதுக்காக கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அதை வாங்குறதுக்காக போறாங்க. அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல ஜாப் வேகன்சி இருக்குன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலா ஹீரோயின் எப்பவுமே நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருப்பாங்க. அதனால ஹீரோயின் நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அந்த இன்டர்வியூ போய் அட்டென்ட் பண்ணி பாக்குறாங்க. இப்போ அவங்க ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அங்க இருக்க மேனேஜர் கூட அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுமே அவரோட ஹஸ்பண்ட் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு வேலையில ரொம்ப பிரச்சனையா இருக்குமா, என்ன பண்றதே தெரியலன்னு ரொம்ப புலம்புறாரு. ஹீரோயின் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக ஒரு ஜிம்ல ரிசப்ஷன்ல உட்காரத்துக்கு ஒரு லேடி வேணும்னு கேட்டிருப்பாங்க. அதனால இவங்க அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ணலான்னு போறாங்க. அதுல 6000 ரூபாய் சேலரின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலான்னு போறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து தான் கால் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோயினை வேலைக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் போய் சந்தோஷமா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னா அவங்க ஹஸ்பண்ட் லேட் நைட்ல இருக்க ஜாப்லாம் தேவையில்லை, நீ போவேனான்னு சொல்றாரு. இப்போ எப்படி ஹீரோயின் அவ ஹஸ்பண்டை கன்வின்ஸ் பண்ணி அடுத்த நாள் அந்த ஸ்டேஷனுக்கே கூட்டிட்டு போறா. அங்க போனது ஹீரோயோட சேலரி 30,000 3 மாசத்துக்கு அப்புறம் 40,000 ஏத்தி தருவோம்னு சொல்றாங்க. அதை கேட்டது ஹீரோயோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இப்போ வீட்டுக்கு வந்தது ஹீரோயினை வேலைக்கு போக சொல்றாரு. ஆனா ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அந்த ஷோ செமையா ஹிட் ஆயிடுது. நைட்ல ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக நிறைய ஜென்ஸ் கால் பண்றாங்க. பார்த்தா அந்த ஹஸ்பண்டுக்கு ஒரு பக்கம் கோவம் வருது. இப்போ அதே நேரத்துல ஹீரோயினால வேலைக்கும் போயிட்டு வீட்டு வேலையும் பார்க்க முடியாம கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதோட பாட்டு வேணா எஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா போடுறேன்.